ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம யாங்டு ஹீரோட வீட்டுக்கு வந்திருப்பான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வரதையும் பார்த்துருப்பான். அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கும். ஹீரோ வீட்டில் தான் நம்ம ஹீரோயின் இருக்கானே நம்ம யாங்டு கண்டுபிடிச்சானா இல்லையான்னு வாங்க இந்த எபிசோட்ல பார்த்துடலாம். நீங்கள் இப்போ தான் இந்த சீரீஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்க மேலே இந்த சீரீஸோட பிளேலிஸ்ட்கான கார்டு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பாருங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட்லாம் பண்ணுங்க. அப்பதான் யூடியூப் அல்காரிதம் நம்ம வீடியோவை இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் காட்டும். இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோட வீட்டுக்கு வரத யாங்டு பார்த்தா அதே சீனை தான் காட்டுறாங்க. அவன் அங்க எதிர்பார்க்காத நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயந்துடுவா. ஆனா நம்ம ஹீரோ ரொம்பவே கேஷுவலா ஹீரோயின் அவனை பார்க்க தான் வீட்டுக்கு வந்ததா சொல்றான். அதோட இப்ப வேற வேலை வந்துட்டதால அவங்க பிளான் கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொல்றான். இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயினும் சரி நான் இப்ப என் வீட்டுக்கு போறேன், எனக்கு டெக்ஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிச்சுவேஷனை சமாளிச்சுட்டு அங்கிருந்து போயிடுவான். அவ போனதும் நம்ம யாங்டு ஹீரோவை பார்த்து இவ்வளோ பிரச்சனை இருக்க உன் வீட்டுக்கு இவ கேஷுவலா வரானா, நீங்க ரெண்டு பேரும் என்ன பிரதர் சிஸ்டரா அப்படின்னு கேட்கறான். அதோட இவ இங்க அடிக்கடி வர்றது உன் ஃபியான்சேக்கு தெரியுமான்னு கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோ நாங்க ரெண்டு பேரும் டேட்டிங் பண்றோம், அதோட அது ரேச்சலுக்கு நல்லாவே தெரியும். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? நான் இப்ப வெளியே கிளம்புறேன், அதோட நான் எங்க போறேன்னு நீ ஃபாலோ பண்ணி கண்டிப்பா வருவ, ஆனா அப்படி வந்தா நீ ரொம்ப வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். பார்த்தா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ யாங்டோட அப்பாவை தான் பார்க்க வந்திருக்கான். இதை தெரிஞ்ச நம்ம யாங்டோ அவனை தடுக்க அங்க வரான். ஆனா யாங்டோட அப்பா அவனை தடுத்து என்ன விஷயம்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ ஸ்கூல்ல நடந்த சண்டையில நான் உங்க பையனை 2 டைம் அடிச்சிட்டேன், எனக்கு அதை நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதனால உங்களை பார்த்து சாரி சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்றான். யாங்டோட அப்பாவும் அதை கேட்டு பரவாயில்ல, நீ இவ்வளோ நல்ல பையனா செஞ்ச தப்புக்கு மன்னிப்புலாம் கேட்கறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட நல்லவர் மாதிரியே பேசுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோ அங்கிருந்து போன உடனே நம்ம யாங்டோட அப்பா அவனை பலாருன்னு கன்னத்திலே அடிச்சிடுறாரு. அதோட நீ சண்டை போடுறியா இல்ல வேற என்ன பண்றான்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, அடுத்தவங்க கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்க, என்ன பண்ணியாச்சும் நீ ஜெயிச்சிருக்கணும் இல்லையா அப்படின்னு திட்டுறாரு. அதோட அவரோட பெல்ட்டால வேற அடிக்க வராரு. அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அந்த கால்ல ஒரு அஃபேர்ல இருக்க அந்த லேடி தான் கால் பண்ணுவாங்க. உடனே அவரு நம்ம யாங்டுவை அங்க இருந்து வெளியே போக சொல்லுவாரு. இதனால சந்தேகப்பட்ட நம்ம யாங்டு பக்கத்துல இருக்க ஒரு ரூம் கிட்ட போய் அதை திறந்து பாக்குறான். பார்த்தா அந்த லேடி அந்த ரூம்ல தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் நம்ம யாங்டு கோவமா அங்க இருந்து போயிடுறான். இப்ப நம்ம யாங்டு லிஃப்ட்ல நின்றுட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ அங்கதான் இன்னும் இருந்திருப்பான் போல. அவனும் நம்ம யாங்டு கூடவே லிஃப்ட்ல வரான். நம்ம யாங்டோட அப்பாவை பத்தி நல்லா தெரிஞ்சுதான் நம்ம ஹீரோ யாங்டு கூட சண்டை போட்டதை பத்தி அவர்கிட்ட வந்து போட்டு கொடுத்துருக்கான். அதோட இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, நம்ம பிரச்சனை நம்மளோட தான் இருக்கணும், இதுக்குள்ள நீ என் ஃபேமிலியை கொண்டு வர ட்ரை பண்ணினா நானும் உன் ஃபேமிலியை இன்வால்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அதனால நம்ம யாங்டுவும் சரி நம்ம ஃபேமிலியை இதுல இன்வால்வ் பண்ண வேண்டாம்னு சொல்றான். ஏன்னா நம்ம யாங்டு அவனோட அப்பாவுக்கு மட்டும்தான் ரொம்ப பயப்படுவான். அதனால அவரை எதிர்த்துக்கிட்டு அவனால ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. ஆனா நம்ம யாங்டு இப்ப என்ன சொல்றான்னா, நம்ம ஃபேமிலியை இன்வால்வ் பண்ண முடியாதுன்னா நான் ஒருத்தங்களை மட்டும்தான் இனிமே அட்டாக் பண்ணுவேன், அதுதான் நம்ம ஹீரோயின் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ அவளை ஏதாவது பண்ணணும்னு நீ நினைச்சா கூட நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம யாங்டு நீ இப்படி பேசுறது அவளை தான் அட்டாக் பண்ணணும்னு என்னை இன்னும் என்கரேஜ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவான். நம்ம யாங்டு ஹீரோவை பழி வாங்கறதுக்காக தான் ஹீரோயினை எப்பவும் புள்ளி பண்ற மாதிரி வெளியே காட்டிக்கிறான். ஆனா அவனுக்கு நம்ம ஹீரோயினை பிடிச்சிருந்தோம், என்ன பிளானோட இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வீட்டை தான் காட்டுறாங்க. அங்க அவனோட அம்மா ரொம்ப கவலையோட உட்காந்துருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா தான் அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுவான். இதை பார்த்ததும் அவனோட அம்மா ரொம்ப கவலையா உன் ஃப்ரெண்டு போயிட்டானா, நீ ஏன் அவன் கிட்ட நான் தான் உன் அம்மான்னு சொன்னேன்னு கேட்குறாங்க. அதோட அவன் யாங்டு தானே, அவனோட அப்பாவை தானே ரேச்சலோட அம்மா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, அவங்களுக்கெல்லாம் உண்மை தெரிஞ்சா என்ன ஆகுறதுன்னு பயப்படுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ நம்ம என்ன தப்பு பண்ணினோம், நம்மளே ஏன் உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு கேட்குறான். ஆனா நம்ம ஹீரோட அம்மா நீ எந்த தப்பும் பண்ணல, நான் பண்ணியிருக்கேன்னு ரொம்ப வருத்தமா சொல்லிட்டு ரொம்ப கவலையோட ரூமுக்கு போயிடுறாங்க. இதெல்லாம் அங்க இருந்து நம்ம ஹீரோயினோட அம்மாவும் கவலையோட பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினோட அம்மா அங்க இருந்து கிளம்பும் போது நம்ம ஹீரோ ஹீரோயின் வீட்டுக்கு திருப்ப வந்துட்டாளான்னு கேட்கறான். அதுக்கு அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ யாங்டு போயிட்டதா சொல்லி ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்புறான். அப்புறம் நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடுவா. அப்ப நம்ம ஹீரோ அவளை வைன் ரூமுக்கு கூட்டிட்டு போய் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோயின் நம்ம டேட்டிங் பண்றதா எதுக்கு யாங்டு கிட்ட சொன்னன்னு கேட்கறான். நம்ம ஹீரோ இதை விட சொல்றதுக்கு பொருத்தமா எதுவும் இல்ல, அதோட அது உண்மைதானே அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயின் உனக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியாத அளவு முட்டாளா இருக்குன்னு திட்டுறா. அதோட சரி நம்ம டேட்டிங் பண்றதாவே வச்சுக்கலாம், நீ உன் வீட்டுல போய் சொல்லி ரேச்சல் கூட ஆன என்கேஜ்மெண்ட்டை பிரேக்கப் பண்ணிடு, உன்னையும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க,
அதோட என்னையும் என் அம்மாவையும் இந்த வீட்டை விட்டு கண்டிப்பா வெளியே அனுப்பிடுவாங்க. அப்ப நீ சொல்ற இந்த லவ்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். கடைசியா நான் தான் அதனால கஷ்டப்பட போறேன் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம நான் உனக்கோ இல்ல நீ எனக்கோ செட் ஆகும்னு உனக்கு தோணுதா? நம்ம 2 பேரோட லைஃபும் வேற மாதிரி அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட நம்ம ஹீரோ ரொம்ப கோவமா அவளை பார்த்து, ஆமா நீ சொல்றது கரெக்டு தான். நீ எனக்கு செட் ஆக மாட்ட. நான் உனக்கு ரொம்ப அதிகம் தான். இதை நான் என்னோட ஸ்டேட்டஸையோ இல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டையோ வச்சு சொல்லல. நான் உனக்காக எதை வேணா செய்ய தயாரா இருக்கேன். ஆனா நீ என் ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ற மாதிரி தான் எப்பவுமே நடந்துக்கிற. அது மட்டும் இல்லாம உன்னை பத்தி மட்டும்தான் எப்பவுமே சுயநலமா யோசிக்கிற. அதனால நீ கேட்கற மாதிரியே இனிமே நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினும் அப்படியே அழுதுகிட்டே அங்க நிக்கிறா. அதோட அந்த சீனும் முடியுது. இப்போ அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோயினை கண்டுக்காம அவன் வேலையை தான் பாக்குறான். இப்ப கிளாஸ்ல நம்ம யாங்டு ரேச்சல் கிட்ட, நீ இது வரைக்கும் உன் ஃபியான்சி வீட்டுக்கு போயிருக்கியான்னு கேக்குறான். அதுக்கு ரேச்சல், உனக்கு காலையிலே என்ன பிரச்சனைன்னு கேக்குறா. இல்ல, நான் நேற்று என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வீட்டுக்கு சொல்லாம கொள்ளாம போனேன். அப்ப நான் பார்த்த விஷயத்த என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் நடக்கும்போது நம்ம ஹீரோவும் அங்கதான் இருப்பான். இதை கேட்டதும் நம்ம ஹீரோ, பேசுற அளவு உன் வாய் நல்லா இருக்கா, உன் வாய் வீங்கி போயிருக்குன்னு நினைச்சேன் அப்படின்னு நம்ம யாங்டு அவனோட அப்பா கிட்ட அடி வாங்கினதை பத்தி சர்க்காஸ்டிக்காவும் லைட்டா மிரட்டுற மாதிரியும் சொல்றான். ஆனா ரேச்சலுக்கு அது என்னன்னு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. அப்ப அங்க வந்த இவங்களோட டீச்சர் நம்ம ஹீரோவையும் யாங்டுவையும் பனிஷ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. வழக்கம் போல நம்ம ஹீரோவும் யாங்டுவும் ஸ்கூல் விண்டோவை எல்லாம் தொடச்சிட்டு இருக்காங்க. அதோட அங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே தான் வேலை செய்யறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு தான் இருப்பா. அடுத்த சில சீன்ஸ்ல நம்ம ஹீரோயின் 2 பேரும் மாத்தி மாத்தி இது வரைக்கும் அவங்களுக்குள்ள நடந்த எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறத தான் காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் லைப்ரரியில படிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப நம்ம யாங்டு அங்க வருவான். அதோட நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ சோஷியல் கேர் குரூப்ல இருக்க, அதோட நிறைய பார்ட் டைம் வேலை செஞ்சுதான் சம்பாதிக்கிற. ஆனா உங்க அம்மா மட்டும் எப்படி அவ்வளோ பணத்தை கேம்பிங்க்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க? வந்தது உண்மையாவே உங்க அம்மா தானா? அவங்க யாருன்னு கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோயின், அவங்க நீ யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒருத்தங்க. எனக்கு 2 நாள்ல எக்ஸாம் இருக்கு, இப்போ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி அவனை அங்க இருந்து அனுப்பிடுறான். இப்ப இவங்க மிட் டேர்ம் எக்ஸாமும் முடியுது, ரிசல்ட்டும் வந்துடுச்சு. எல்லாரும் நோட்டீஸ் போர்டில் அவங்க ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்பவும் போல நம்ம சான் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கியிருக்கான். அதோட நம்ம ரேச்சலும் நல்லா படிக்கிற பொண்ணு தான் போல, அவ செகண்ட் பிளேஸ் வாங்கியிருக்கா. அப்ப நம்ம யாங்டு ஃப்ரெண்டு நம்ம ஹீரோவையும் யாங்டுவையும் பார்த்து கிண்டலா சிரிச்சுட்டு போறான். அப்புறம் மற்ற பசங்களையும் இவங்களை கிண்டல் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம யாங்டு 98th பிளேஸ் வந்திருக்கான். அதோட நம்ம ஹீரோ 100th பிளேஸ், அதாவது லாஸ்ட் பிளேஸ் வந்திருக்கான். இதை பார்த்து நம்ம யாங்டு கூட அவனை நக்கலா பார்த்து சிரிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறான். இப்பதான் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வருவா. ஆனா அவன் நம்ம ஹீரோ ரேங்கை பார்த்துடக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ அவளை தடுத்து, என்ன ரேங்க் வாங்கியிருக்க? 52nd ரேங்க் வாங்கியிருக்க, அதெல்லாம் ஒரு ரேங்கா அப்படின்னு அவளை திட்டி அங்கிருந்து அனுப்பிடுறான். ஆனா அவனுக்கு அவன் ரேங்கை பார்த்து வெக்கமா தான் இருக்கு போல. இப்ப அடுத்த சீன்ல கிளாஸ்ல தான் காட்டுறாங்க. கேம்புக்கு வராதவங்க லிஸ்டா அவங்களோட டீச்சர் படிச்சு காட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் யாங்டுவும் வரலன்னு சொல்லியிருப்பாங்க போல. ஆனா நம்ம ஹீரோ வரலன்னு தெரிஞ்சதும் நம்ம யாங்டு அவன் வரதா சொல்லி இப்ப அவன் பேரையும் கொடுக்குறான். இப்ப நம்ம ரேச்சல் ஹீரோ கூட பேசிட்டு இருக்கா. அப்ப இவங்க ஃபேமிலி மீட் பண்ணணும்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு நம்ம ஹீரோ சரின்னு சொல்றான். அதோட நீயும் ஹீரோயினும் இப்ப பேசிக்கிறது இல்லையா, ஏன் அவ உன்னை வேணான்னு சொல்லிட்டாளா அப்படின்னு கேட்கறா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, என்னால என்ன பாதுகாக்கவே முடியல, அவளை எப்படி பாதுகாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவான். இப்ப நம்ம ஹீரோ இந்த செகண்ட் ஒய்ஃப் ரேச்சல், அவளோட அம்மா, இவங்க எல்லாரும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ரேச்சல் அவளுக்கும் நம்ம ஹீரோக்கான என்கேஜ்மெண்ட்டை பிரேக்கப் பண்ண சொல்லி சொல்றா. இதனால அந்த செகண்ட் ஒய்ஃபோ ரேச்சலோட அம்மாவும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அதோட அந்த செகண்ட் ஒய்ஃப், ஏன் உங்க 2 பேருக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா ரேச்சலோட அம்மா, பசங்க இல்லாம இந்த விஷயத்த பத்தி பேசலாம்னு சொல்லி நம்ம ஹீரோவையும் ரேச்சலையும் வெளியே வெயிட் பண்ண சொல்றாங்க. இப்பதான் தெரியுது நம்ம ரேச்சல் ஏன் அப்படி சொன்னான்னு. அவ அப்படி சொன்னது உண்மையாலுமே இந்த என்கேஜ்மெண்ட்டை பிரேக்கப் பண்ண இல்ல. இதனால நம்ம ஹீரோ ஃபேமிலியும் இவளோட ஃபேமிலியும் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அதுல இருந்து ஹீரோ அவனை எப்படி காப்பாத்திக்க கஷ்டப்பட போறான்னு பார்க்கதான். அதோட அவன் அவனோட ஃபேமிலி கொடுக்க போற ப்ரெஷர்ல கண்டிப்பா ஹீரோயினையும் விட்டுடுவான் அப்படின்னு யோசிச்சுதான் இந்த மாதிரி சொல்லியிருக்கா. அவ பேசிட்டு இருக்கும் போதே அவ சொன்ன மாதிரியே அவனோட அப்பா கால் பண்ணுவாரு. உடனே நம்ம ரேச்சல், நீ எல்லாத்தையும் இழக்க தயாரா இருந்தா வேணா உனக்கு ஹீரோயின் கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவா. இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவோட அப்பா நடந்த விஷயத்த பத்தி தான் கேட்டுட்டு இருக்காரு. இதை நம்ம ஹீரோவோட அம்மா ரூமுக்கு வெளியே நின்று ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதோட நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு, ஸ்கூல்ல ரேச்சலுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் ஏதாவது பிரச்சனையா, அவங்க 2 பேரும் சரியா பழகிறது இல்லையான்னு கேக்குறாங்க. பாவம் அந்த அம்மா இன்னும் பச்சை பிள்ளையாவே இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் எனக்கு தெரியாதுன்னு சொல்றா. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அங்க வந்து, இவளை வச்சு என்ன இனிமே வேவு பாக்குற வேலையை விடுங்க அப்படின்னு சொல்றான். அப்ப அவனோட அம்மா, கேம்புக்கு ஒழுங்கா போய் ரேச்சல் கிட்ட நல்லபடியா நடந்துக்கோ, எல்லாம் சரியாகிடும்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ, நான் கேம்புக்கே போகல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்ப நம்ம ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப இந்த ரூமுக்கு வெளியே நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து பேசுறா. அவ நம்ம ஹீரோவை பார்த்து, எதுக்காக நீ கேம்புக்கு வரலன்னு கேக்குறா.
அதுக்கு நம்ம ஹீரோ ஒன்ன பார்க்க கூடாதுன்னு தான் சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். இப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப யோசிச்சுட்டு அவனை ஃபாலோ பண்ணி போறா. ஏன்னா இது வரைக்கும் இந்த வீட்டுல வேலை செய்யற யாரும் வேலை செய்யறதை தவிர எதுக்குமே அவங்களோட வீட்டுக்குள்ள போக மாட்டாங்க. இப்ப அவ வரதை நம்ம ஹீரோ கவனிச்சுட்டு அவன் ரூம் டோரை ஓபன் பண்ணி உள்ள வர சொல்றான். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோட அம்மா அங்க வந்துருவாங்க. ஆனா நம்ம ஹீரோ கதவை திறக்க முடியாம பிளாக் பண்ணிட்டு நிக்கிறான். அவங்க அம்மா கதவை திறக்க சொல்லி கேட்டா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி கதவை திறக்காமலே பேசுறான். அப்ப நம்ம ஹீரோட அப்பா என்ன சொன்னாருன்னு அவங்க கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ நான் இல்லீகல் பையங்கிறதால நான் ரேச்சல் மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணினாதான் என் லைஃப் சேஃபா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் அவனோட அம்மா இப்படிப்பட்ட மோசமான வார்த்தையை அவனை பார்த்து சொன்னாரு, அவரை நான் என்ன பண்ண போறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவ ரூமுக்கு போறதா சொல்லி கிளம்புறா. ஆனா நம்ம ஹீரோ இப்ப போனா என் அம்மா உன்னை பாத்துற சான்ஸ் இருக்கு, அதனால கொஞ்சம் நேரம் கழிச்சு போ அப்படின்னு சொல்றான். ஆனாலும் நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு தெரியாம போக எனக்கு தெரியும்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோ இப்ப பாரு நான் என் அம்மாவை கத்தி கூப்பிட போறேன் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி நடிக்கிறான். உடனே நம்ம ஹீரோயின் அவன் வாயை மூடிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவளை பார்த்து ஒரு நிமிஷம், இது வரைக்கும் நீ என் ரூமுக்கு வந்தது இல்லை இல்லையா, அதனால கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயின் நான் இங்க வந்திருக்கவே கூடாது, உன்னோட ரூமும் என்னோட ரூமும் 2 வேற வேற உலகம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. ஆனா நம்ம ஹீரோ இப்ப அவளை ஹக் பண்ணிக்கிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுவேன், அதெல்லாம் எப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ என்னை தயவு செஞ்சு நம்பு அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ பண்ற ஒரு விஷயமும் நம்ம ஹீரோயினுக்காக தான். அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் ஹீரோவை அவாய்ட் பண்றது அவன் அப்படிலாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான். அதோட இப்ப நம்ம ஹீரோ நான் கேம்புக்கு வரல, நீ சேஃப் ஆயிரு, நான் உன்னை மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அதோட இந்த சீனும் அப்படியே முடியுது. இப்ப அடுத்த நாள் எல்லாருமே அந்த கேம்ப்ல தான் இருக்காங்க. எல்லாரையும் 2 பேரா பேர் பண்ணி டென்ட் போட சொல்லியிருப்பாங்க போல. நம்ம ரேச்சலும் போனாவும் ஒரு பேர். ஆனா அவங்க 2 பேருமே டென்ட்டை போடாம அவ போடுவான்னு மாத்தி மாத்தி சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோயினும் போனாவோட ஃப்ரெண்டும் தான் பேர் போல. ஆனா அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணாம உட்காந்து போனை நோண்டிட்டு இருக்கா. அப்ப அங்க வந்து யாங்டு நம்ம ஹீரோயினுக்கு டென்ட் போட ஹெல்ப் பண்றதா சொல்றான். அதோட இப்ப நல்லபடியா தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம யாங்டோட ஃப்ரெண்டு போட்டோ எடுத்துட்டு இருப்பான். அந்த போட்டோவை பார்த்ததும் அவனுக்கு இப்ப நம்ம ஹீரோயினை எங்க பார்த்தோம்னு ஞாபகம் வந்துடும். அவன் ஹீரோயின் ஒரு நாள் விடிய காலையிலேயே ஹீரோ வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்ததை பார்த்ததை பத்தி யாங்டு இருக்கும்போதே சொல்றான். அதுக்கப்புறம் எல்லாரும் சில கேம்ஸ் விளையாடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அதுல கலந்துக்காம தனியா உட்காந்துருப்பா. இதை பார்த்ததும் நம்ம யாங்டோ அவகிட்ட போய் நீ ஏன் ஹீரோ வீட்டுல இருந்து வெளியே வந்த, மத்த நேரம்னா வேற, ஆனா விடிய காலையில அப்படிங்கறதால கண்டிப்பா நீயும் அந்த வீட்டுலதான் இருக்க, நீ யாரு, உனக்கும் ஹீரோக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறான். நம்ம யாங்டூக்கு இது வரைக்கும் நம்ம ஹீரோயின் பணக்காரி இல்ல, சோஷியல் கேர் குரூப்ல இருக்கா அப்படின்னு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா அவளோட ஃபேமிலியை பத்தி தெரிஞ்சிருக்காது. அதனாலதான் அதை தெரிஞ்சுக்க கேட்கறான். அதுக்கு பதில் சொல்லாம நம்ம ஹீரோயின் அவன் அந்த கேம்ல இருந்து அவுட் பண்ணி அங்க இருந்து அனுப்பிடுறா. இப்ப இந்த கேம்ப்ல நடந்த சில சீன்ஸை காட்டுறாங்க. நம்ம யாங்டூ நம்ம ஹீரோயினை அப்பப்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரீமா போய் நம்ம ஹீரோயின் எல்லாருடைய பிளேட்ஸையும் கழுவுறதா சொல்றான்னு சொல்லி மாட்டி விட்டுடுவான். இப்ப நம்ம ஹீரோயினும் தனியா எல்லா பிளேட்ஸையும் கழுவிட்டு இருப்பா. நம்ம யாங்டு சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு அதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அப்ப அங்க வந்த சான் நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண வருவான். பின்னாடியே நம்ம போனாவும் வந்து நீ ஏன் இவளுக்கு ஹெல்ப் பண்றேன்னு திட்டிட்டு இருப்பா. அப்ப நம்ம யாங்டு சானை பார்த்து நீ சின்ன வயசுல இருந்து இவ பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, உனக்கு இவ சோஷியல் கேர் குரூப்ல இருக்கான்னு தெரியும் தானேன்னு கேட்கறான். அதோட போனாவை பார்த்தோம் உனக்கும் தெரியும் தானே அப்படின்னு கேட்கறான். நம்ம போனாவும் குழப்பத்துல உளறிடுறா. அதோட யாராவது கேட்டுட போறாங்கன்னு சொல்றா. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம யாங்டோட ஃப்ரெண்டு வரான். அவனை பார்த்ததும் யாங்டு அந்த விஷயத்த சொல்ல வருவானா, உடனே நம்ம ஹீரோயின் யாங்டு கூட பேசணும்னு சொல்லி அங்கிருந்து அவனை வர சொல்றான். இப்ப நம்ம ஹீரோயினும் யாங்டுவும் தனியா நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம யாங்டு நான் ஏதாவது மோசமா பண்ணினாதான் அட்டென்ஷன் கிடைக்கும் போல அப்படின்னு சொல்றான். அவனோட லவ்வை காட்ட தெரியாம தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் போல. அதுக்கு நம்ம ஹீரோயின் இனிமே நீ என்ன பண்ணினாலும் நான் உன்னை பார்த்து பயப்பட போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அங்கிருந்து வந்ததும் நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு தான் கால் பண்றா. ஆனா அவன் இப்ப அந்த கால் அட்டன் பண்ணல. அப்ப அந்த இடத்துக்கு வந்த ரேச்சல் அவ போனை பிடிங்கி அவ யாருக்கு கால் பண்ணினான்னு பாக்குறா. அது நம்ம ஹீரோவுக்கு தான் தெரிஞ்சதும் நம்ம ஹீரோயினை பலார்னு கண்ணத்திலேயே ஒரு அறை விட்டுடுறா. ஆனா நம்ம ஹீரோயின் நீ அடிச்சது சரிதான், என் போனை கூட நான் உனக்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. இப்ப கோவத்துல ரேச்சல் ஹீரோயினை மறுபடியும் அடிக்க போவா. ஆனா அங்க வந்த யாங்டு அதை தடுத்து அவ கையை பிடிச்சுக்குவான். அதோட இப்போதைக்கு இவளை நான் மட்டும்தான் புள்ளி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போனை ரேச்சல் கையில இருந்து வாங்கிட்டு நம்ம ஹீரோயினை அங்க இருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ரேச்சலும் இதெல்லாம் சம கடுப்புல பாத்துட்டு இருப்பா. இப்ப நம்ம யாங்டுவும் ஹீரோயினும் மறுபடியும் தனியா நின்று பேசிட்டு இருப்பாங்க. நம்ம யாங்டு ஹீரோயினை ரேச்சல் கிட்ட இருந்து காப்பாத்ததான் அங்க வந்தானே அவளுக்கு நல்லாவே புரிஞ்சிடுது. அதனால அவன் நம்ம யாங்டுவை பார்த்து இதுதான் நீ கெட்டவன் மாதிரி உன்னை நீயே காட்டிக்கிற அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றா. அப்ப நம்ம யாங்டு சைட்ல என்னவோ பாத்துக்கிட்டே இருப்பான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இப்ப அந்த இடத்துக்கு வந்திருக்கான். இதை பார்த்ததும் நம்ம ஹீரோவை கடுப்பேத்த யாங்டு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்குவான். அதோட இந்த எபிசோடும் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.